மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம். அந்த வகையில் நம்ம தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை மாவட்டத்திலிருந்து ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ஆட்கள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 26,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. ஆண்கள், பெண்கள் மற்றும் இல்லத்தரசிகள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் இது போல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சதர்லேண்ட் இந்த நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம். சதர்லேண்ட் ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் கம்பெனி, அதாவது ஒரு பிபிஓ கம்பெனி. இந்த கம்பெனி 1986 வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அமெரிக்கா நியூயார்க்கில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த நிறுவனம் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது வீட்டிலிருந்து வேலை பார்ப்பதற்கு ஆட்கள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பு யார் யாருக்கெல்லாம் உபயோகமாக இருக்குன்னா, நீங்கள் வீட்டிலிருந்து வேலை செஞ்சு ஒரு நல்ல வருமானம் எடுக்க நினைக்கிறவங்க, இல்லத்தரசிகளுக்கு வீட்டிலிருந்து வேலை செஞ்சு வருமானம் எடுக்க நினைக்கிறவங்க, இல்லை நான் வீட்டில் என்னோடய ஃப்ரீ டைமில் வேலை செஞ்சு வீட்டிலிருந்து வேலை செய்து வருமானம் எடுக்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த நிறுவனம் என்ன பதவிக்காக வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா, கலெக்ஷன் அசோசியேட் இந்த பதவிக்காக வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பதவியில் நீங்கள் என்ன வேலை செய்கிற மாதிரி வரும்னா, கம்பெனிக்கு வர வேண்டிய பே அவுட்ஸை கஸ்டமர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறது உங்கள் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அனுபவம் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அனுபவம் இல்லாதவர்களும் மற்றும் 4 வருட அனுபவம் உள்ளவர்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. 26,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. உங்களோட தகுதியின் அடிப்படையில் சம்பளம் நிர்ணயிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி டிகிரி கட்டாயமாக படிச்சிருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. டிகிரியில் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். உங்களோட கரியரில் நல்ல வளர்ச்சி மற்றும் வேலையை பற்றின தகவலை நல்லா கற்றுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கு உங்களுக்கு என்ன அடிப்படையான தேவையான ஸ்கில்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்கன்னா, நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவியில் நீங்கள் என்னென்ன வேலை செய்யணும்னா, நிலுவையில் இருக்கிற ரிப்போர்ட்டை ரிவ்யூ பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் கட்ட வேண்டிய பேமெண்ட்டை டியூ டேட்குள்ளே ஃபாலோ பண்ணி வாங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் பணம் கட்டலைனா அல்லது கஸ்டமர் கால் ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா அதுக்கான நடவடிக்கையை கரெக்டான டைமில் எடுக்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் அக்கௌண்ட் ரிலேட்டடான டீட்டெயிலை சேல்ஸ் மற்றும் ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து டைம்குள்ளே ஃபாலோ பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. நிலுவையில் இருக்கிற பேமெண்ட்டை கஸ்டமர் கட்ட சொல்லி அவங்களுக்கு ஒரு நினைவூட்டல் கடிதம் அனுப்புகிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பதவிகளை நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட அலுவலகம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா சென்னையில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலான்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட சுய விவரம், உங்களோட பேர், கல்வி தகுதி, உங்களுடைய ஊர், உங்களோட தொலைபேசி எண் இது எல்லாமே டைப் பண்ணிவிட்டு உங்களோட சுய விவரம், அதாவது உங்களோட பயோடேட்டா ரெஸ்யூம்னு சொல்லுவாங்க, அதை அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. உங்களோட சுய விவரம் பயோடேட்டா அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன தேதியில் இன்டர்வியூக்கு வர சொல்கிறாங்களோ அந்த தேதியில் போய் நீங்கள் நேர்காணலில் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா மற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே அவங்க சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அதுக்கான வழிமுறைகள் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு தொடர்ந்து பதிவும் பண்ணிட்டு வந்துருக்கோம். நம்ம சேனலை வேலை தேடிட்டு இருக்கிறவங்க மற்றும் புதிய வேலையில் சேர விரும்புபவங்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.